எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகா பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாத்தையும் கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூட புளி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேக விட்டோன்னே மசிச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக மசிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.